சாயிராம். அவமானமாக இருந்தாலும் சரி, துரோகமாக இருந்தாலும் சரி, எதுவானாலும் நிகழ்ந்த பின் நிமிர்ந்து வந்து அதற்கு காரணமானவனே அதிசயத்து நிற்கும் வண்ணம், வியக்கும் வண்ணம் சிறப்பாக வாழ்ந்து காட்டுவதுதான் பிரம்மாண்டமான வாழ்க்கை. அந்த வாழ்வை சிறப்பாக வாழ்ந்துதான் பார்க்கலாமே. ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தையே, நீ உன் வாழ்வில் போராடுவதற்கான போராடும் வித்தையை நான் உனக்கு கற்றுத்தருகிறேன். அந்த வித்தையை கற்றுக்கொண்டு அதன் வழியே நீ நடந்தால் கடினமான சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக நீ மீண்டு வரலாம், ஜெயித்து காட்டலாம், வாழ்வை பிரம்மாண்டமாக வாழ்ந்து காட்டலாம் மற்றவர்களுக்கு முன்பாக. யார் கூறினார்கள் உனக்கு உதவ யாருமே இல்லை என்று? நீ மட்டும் முயற்சி செய்ய, அதற்கான பயிற்சியை எடுக்க தயாராக இருந்தால் காலம் முழுவதும் உனக்குள் குடியிருக்கும் உன் அப்பா உனக்கான வழியை, பிரம்மாண்டமான வழியை காட்டிக்கொண்டே இருப்பேன். நான் அதற்கு தயாராகத்தான் இருக்கிறேன். உன்னுள் தன்னம்பிக்கையையும் நம்பிக்கையையும் புகுத்த நான் எப்பொழுதுமே தயாராகத்தான் இருக்கிறேன். போராடி அந்த வாழ்வில் போராட்டத்தோடு வாழும் அந்த வித்தையை முதலில் உன்னுடைய மனதிற்கு நீ கற்பித்துப் பார். அப்பொழுது அந்த நம்பிக்கையே வலிமையை உன்னை கொண்டு செல்லும். வாழ்க்கையின் வெகு தூரத்திற்கு வலிமையோடே உன் மனமே அதை கொண்டு செல்லும். வெற்றி என்பது உன் கையில்தான் இருக்கிறது. அதை அடைவதற்கான அத்தனை வழிகளையும் நீ ஏற்படுத்தி கொண்டால் அந்த வெற்றி எப்பொழுதுமே உன் வசம்தான் இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் முடிவு எடுப்பதற்கு முன்பாக 1000 முறை சிந்தனை செய். முடிவு எடுப்பதற்கு முன்பாக அது துக்கமாக இருக்கும் சமயமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருக்கும் சமயமாக இருந்தாலும் சரி, ஏமாற்றம் நிகழ்ந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கோபமாக இருக்கும் சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இப்படி உன் மனநிலைமை எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, முடிவு எடுப்பதற்கு முன்பாக 1000 முறை சிந்தனை செய். அதைவிட மிக மிக முக்கியம், இந்த மனநிலைமையில் நீ இருந்தால் அதைவிட 1000 மடங்கு முடிவு எடுப்பதற்கு யோசனை செய்துவிடு. இந்த மனநிலையில் இருக்கும் பொழுது யோசனை செய்வதை, முடிவு எடுப்பதை முற்றிலுமாக தவிர்த்துவிடு. ஏனென்றால் அந்த மனநிலையில் நீ எடுக்கும் முடிவு மிக மிக தவறாகத்தான் இருக்கும் என்பதுதான் மிகப்பெரிய உண்மை. இதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு அரசர் நன்றாக தன்னுடைய ஆட்சியை செய்து கொண்டிருந்தார். அந்த மக்களுக்கு எந்த கஷ்டமும் எந்த பிரச்சனையும் வராதவாறு மக்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தன்னுடைய ஆட்சியை திறம்பட செய்து கொண்டு வந்திருந்தார். அந்த சமயமாக எப்பொழுதும் தன் மக்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக, காட்டில் வாழும் உயிரினங்களால் எந்த பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக வாரம் ஒரு முறை அல்லது மாதத்திற்கு 2 முறையாக அவர் அந்த காட்டிற்கு சென்று அங்கு இருக்கும் விலங்குகளை வேட்டையாட செல்வார். இது எப்பொழுதும் அந்த அரசனின் பழக்கமாகவே இருந்து வந்தது. அப்படி வேட்டைக்கு அவர் அன்றும் சென்றார். அப்பொழுது வேட்டையாடும் பொழுது தவறுதலாக ஒரு மான் மீது அவருடைய அம்பு துளைத்து அந்த மானும் தப்பி ஓடிவிட்டது. அந்த மான் தப்பித்துவிட்டு ஓடிவிட்டதே தவிர அந்த மான் தன்னுடைய அம்பால் உயிரிழக்கவில்லை. ஆனால் முடமாகி இருக்குமோ என்ற கவலையில் அந்த மானை தேடி அந்த அரசரும் பின்தொடர்ந்து சென்றார். வெகு நேரமாக அந்த மானை தேடி அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டே இருந்தார் அரசர். ஆனால் மான் அவர் கண்களுக்கு தென்படவே இல்லை. வந்த களைப்பின் தாகத்தாலும் களைப்பாலும் ரொம்பவே சோர்வான நிலையில் இருந்தார் அந்த அரசர். அப்பொழுது அவர் கண்களுக்கு ஒரு குடில் தெரிந்தது. அந்த குடிலின் வாசலில் ஒரு முனிவர் தவம் இருப்பதையும் அவர் பார்த்தார். உடனே அங்கு போய், இங்கு அடிப்பட்ட ஒரு மான் வந்ததா என்று அந்த முனிவரை பார்த்து கேட்டார் அந்த அரசர்.
ஒரு முறை கேட்ட பிறகும் முனிவரிடமிருந்து எந்த பதிலுமே இல்லை. உடனே நாம் சற்று அதிகமாக சத்தமாக பேச வேண்டும் என்று நினைத்து அந்த முனிவரிடம் அதே வார்த்தையை மீண்டும் சத்தமாக கூறினார். ஆனாலும் அந்த முனிவர் கண் திறந்து பார்த்தாரே தவிர அவரிடமிருந்து எந்த பதிலுமே இல்லை. உடனே கோபமுற்ற அரசர், தன்னுடைய வார்த்தைக்கு எந்த பதிலும் கூறாமல் இருக்கிறாரே, ஏன் இவர் இப்படி இருக்கிறார் என்று யோசித்துக் கொண்டே இருக்கும் பொழுது, தான் ஒரு அரசர் என்று தெரிந்தும் கூட இந்த முனிவர் இவ்வளவு தைரியமாக பதில் கூறாமல் இருக்கிறாரே என்று கோபமாக இருந்தார். அப்பொழுதும் அந்த முனிவரிடமிருந்து எந்த பதிலும் இல்லாமல் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். உடனே சற்று கோபமாக, நான் இந்த நாட்டின் அரசர், என்னுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்காமல் இப்படி அமைதியாக என்னை பார்த்து கொண்டே இருக்கிறீரே என்று கோபமாக கேட்கும் பொழுது, அந்த முனிவர் அன்று மௌன விரதத்தில் இருப்பது அரசருக்கு தெரியாததனால் அந்த கோபமடைந்தார் அரசர். ஆனால் முனிவர், அரசர் இப்பொழுது கோபமாக இருக்கிறார், அதனால் நாம் அவருக்கு பதிலை கூறிவிட வேண்டும். ஆனால் வாயை திறக்காமல் செய்கையால் செய்ய வேண்டும் என்று நினைத்து அவருடைய தலையை அங்குமிங்கும் இப்படி ஆட்டினார், மானை காணவில்லை என்ற பதிலோடு. ஆனால் இதை தவறாக புரிந்து கொண்ட அரசர் மீண்டும் கோபமுற்று சற்று முற்றும் பார்த்தார். அங்கே ஒரு இறந்த பாம்பின் தோல் இருந்தது. உடனே கோபமுற்று அந்த பாம்பின் தோலை எடுத்து முனிவர் மீது வீசி எறிந்தார். அந்த மானின் தோல் முனிவரின் கழுத்தில் மாலையாக விழுந்தது. உடனே கோபமுற்று அந்த இடத்திலிருந்து நகர்ந்துவிட்டு தன்னுடைய அரண்மனை நோக்கி சென்றார் அரசர். இதை இங்கு நடந்தது அனைத்தையும் ஒரு சீடர் பார்த்து கொண்டே இருந்தார். சிறிது நேரம் கழித்து அந்த முனிவரின் மகன், வெளியே சென்றிருந்த முனிவரின் மகன் அப்பொழுதுதான் குடிலை நோக்கி வந்தான். என்ன நடந்தது? ஏன் தந்தையின் கழுத்தில் இறந்த பாம்பின் தோல் கிடக்கிறது என்று கோபமாக அங்கிருந்த அனைவரையும் கேட்டார். அப்பொழுதுதான் அந்த நிகழ்வு நடந்த அந்த சீடன் நடந்தது அனைத்தையும் அந்த மகனிடம் விவரித்தார். கோபமுற்ற அந்த மகன் தன்னுடைய தந்தை எவ்வளவு உயர்ந்தவானவர், எவ்வளவு பக்குவமானவர், அவரை பார்த்து அவருடைய நல்குணங்களை பார்த்து கூட மதிக்காமல் அவர் மீது இப்படி இறந்த பாம்பின் தோலை எரிந்து சென்ற அந்த அரசர் இன்றிலிருந்து 7 நாட்களுக்குள் அந்த பாம்பால் தீண்ட பெற்று உயிரிழப்பார் என்ற சாபத்தையும் கொடுத்தார் அந்த சீடர். இதை பார்த்துவிட்டு தன்னுடைய மௌன விரதத்தையும் களைந்து எழுந்து வந்து, மகனே, என்ன ஒரு காரியம் செய்தாய்? அந்த மன்னர் எவ்வளவு நன்றாக ஆட்சி புரிந்து வருகிறார், அவருக்கா சாபம் கொடுத்தாய்? அவர் இறந்தால் இந்த மக்களும் இந்த ஊரில் உள்ள மக்களும் அனைவரும் கஷ்டப்படுவார்களே, என்ன காரியம் செய்து விட்டாய் என்று வருத்தத்தோடு அந்த அரசருக்கு ஒரு தூதும் அனுப்பினார் முனிவர். நடந்தது அனைத்தையும் எழுதி அதில் தனக்கு கிடைத்த சாபத்தை பற்றியும் எழுதி அரசரை பத்திரமாக இருக்கும்படி அதில் வேண்டி கேட்டுக்கொண்டிருந்தார் முனிவர். இந்த ஒரு செய்தி மன்னன் காதிற்கும் எட்டியது. நாம் எவ்வளவு ஒரு தவறு செய்துவிட்டோம், மௌன விரதத்தில் இருந்த முனிவரை இப்படி கீழ்த்தனமாக நடந்துவிட்டோமே என்று மேலும் வருத்தமடைந்தார் அந்த அரசர். அது மட்டுமா, 7 நாளில் தான் ஒரு பாம்பால் தீண்ட பெற்று இறந்து விடுவோம் என்று பயந்து அந்த ஊரில் உள்ள கலை நுணுக்கங்கள் தெரிந்த பல பேரை அழைத்து மிக உயரமான ஒரு அரண்மனையை கட்டும்படி ஆணையிட்டார். அந்த அரண்மனையில் 7 நாட்கள் தான் தங்கப் போகுவதாகவும் அதை சுற்றி பல காவலாளிகள், பல காவல் ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்து தரும்படி மிக வேகமாக உத்தரவிட்டார். அதன்படி வேலையும் மிக சுலபமாக முடிந்தது. 6 நாட்கள் கழிந்தது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மன்னர் அந்த உயரமான மாளிகையில் கம்பீரமாக இருந்தார். 7வது நாளும் பிறந்தது. அந்த நாளும் எந்த பிரச்சனை இல்லாமல் கழிந்துவிட்டால் இனி தன்னுடைய உயிருக்கு எந்த ஒரு பாதகமும் வராது என்ற நம்பிக்கையோடு அந்த 7வது நாளை கழித்து கொண்டிருந்தார். சூரிய அஸ்தமனமும் வந்தது. அப்பொழுது அரசரை பார்ப்பதற்கு ஒரு சில முனிவர்கள் வந்திருக்கிறார்கள் என்ற செய்தி அரசர் காதிற்கு எட்டியது.
சரி, முனிவர்கள்தானே, வரட்டும் என்று வர சொல்லி ஆணையிட்டார். முனிவர்களும் வந்து அரசரை பார்த்துவிட்டு அவர்களுக்கு அரசருக்கு சில பழங்களையும் சில பூக்களையும் பரிசாக கொடுத்துவிட்டு சென்றனர். சூரியன் அஸ்தமமாகும் நேரமும் நெருங்கிக் கொண்டிருந்தது. அப்பொழுது அரசர் அங்கிருந்த பழங்களில் ஒரு மாம்பழத்தை எடுத்து சாப்பிடலாம் என்று ஆசையோடு அதை சுவைத்தார். மிக மிக அருமையான சுவையாக இருந்தது அந்த மாம்பழம். அப்பொழுது அந்த மாம்பழத்திலிருந்து, மாம்பழ கொட்டையிலிருந்து ஒரு சிறிய அளவிலான புழு ஒன்று வந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் அது ஒரு பாம்பாக உருவெடுத்து அரசருக்கு முன்பாக வந்து இருந்தது. என்ன நடக்கிறது என்பது சுதாரிப்பதற்கு உள்ளாகவே அந்த பாம்பு அரசனை தீண்டியது. அரசனும் இறந்தார். இந்த கதையிலிருந்து கோபத்தில் இருக்கும் பொழுது, கோபமாக இருக்கும் சமயத்திலும் சரி, மனம் வேதனையாக இருக்கும் சமயத்திலும் சரி, குழப்பமாக இருக்கும் சமயத்திலும் சரி, எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் இருப்பதுதான் நல்லதாக இருக்கும் என்பதை இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். மனநிலை சரிசமமாக இல்லாத சூழ்நிலையில் எந்த முடிவையும் எடுக்காமல் மனதை அமைதியாக வைத்து கொண்டாலே போதும். நாம் எந்த போராட்டத்தை நம் மனதிற்குள் சூழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, சுமந்து கொண்டிருக்கிறோமோ, அந்த போராட்டம் விலகும் வரை மனதை அமைதியாக வைத்து கொள்ளலாம். இதேதான் அரசருக்கும் நடந்தது. அரசர் மானை தேடி அங்கும் இங்கும் அலைந்ததால் களைப்பாகி இருந்தார், சோர்வாகி இருந்தார். தாகம் எடுத்ததினால் மிக மிக சோர்வாக காணப்பட்டார். அதே சமயம் தான் கேள்வி கேட்டும் அந்த முனிவர் பதிலளிக்கவில்லையே என்ற கோபமான மனநிலையும் இருந்தார். இப்படி எல்லா மனநிலையும் சூழ்ந்து இருக்கும் பொழுது அவர் எடுத்த அந்த முடிவே அவருக்கு உயிருக்கு பாதகமாக அமைந்தது. எனவே நாமும் மனம் சஞ்சலமாக இருக்கும் சமயத்தில் எந்த ஒரு விஷயத்திற்கும் முடிவு எடுக்காமல் அமைதியாக அந்த நேரத்தில் இருந்து விடலாம். எடுக்கும் முடிவு மனம் நிம்மதியாக இருக்கும் சமயத்தில் எடுத்தாலே போதும். வாழ்வில் மிக பிரம்மாண்டமான முடிவை எடுத்து நம்மை அவமானப்படுத்தியவர்களுக்கு முன்பாக, இழிவாக பேசியவர்களுக்கு முன்பாக மிக பிரம்மாண்டமான வாழ்வை நிச்சயமாக வாழ்ந்து காட்டலாம். என் அன்பு குழந்தையே, போராடி பழகும் வித்தையை முதலில் உன் மனதிற்கு கற்பித்துப் பார். அந்த கற்பித்தல் அது தரும் வலிமை உன்னை கொண்டு செல்லும் வாழ்வின் வெகு தூரத்திற்கு வெற்றியை கொண்டு வந்து உன்னிடமே சேர்க்கும். நான் கூறுவது போல் உன் வாழ்க்கை பாதையை சற்று மாற்றியமைத்துக்கொள். நீ மிகப்பெரிய பிரம்மாண்ட வாழ்வை நிச்சயமாக அடைந்தே தீருவாய். உன் சாயப்பா அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்தே தீருவேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? உன் அருகிலேயே நான் இருக்கிறேன். எதற்குமே பயப்படாதே. முன்னேற்ற பாதையை நோக்கி உன்னுடைய கால்கள் இனி நகரத் துவங்கும். நான் அதை நிகழ்த்தி வைப்பேன் உன் வாழ்வில். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உனக்கு பரிசாக அளிக்கப் போகிறேன். இனி எந்நாளும் ஏற்றமான காலமே உன் வாழ்வில். நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேட்டுப்பார். இதை முழுவதுமாக கேட்கும் அந்த நொடி என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை நீ சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தாலும் என்னுடைய அனுகிரகத்தாலும் உன்னுடைய கிரக நிலையெல்லாம் மாறி எப்பொழுதுமே என் வாழ்வில் எந்த மாற்றங்களும் நிகழவே இல்லையே என்று புலம்பிய உனக்கு நல்ல மாற்றங்கள், உன் ஆசைக்கான மாற்றங்கள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். முயற்சிக்கான வெற்றி பாதையில் நீ பயணிக்கப் போகும் அந்த நல்ல தருணமும் உன்னை நோக்கி வரும். சர்வ நிச்சயமாய் உன் வாழ்வில் மாற்றங்கள் நிகழப்போகிறது என் பிள்ளையே. நீ கவலைப்படுவதற்கும் சலித்து கொள்வதற்கும் உன் வாழ்க்கையில் இது நாள் வரை எதுவுமே நடக்கவில்லை. அனைத்தையும் என் பிள்ளைக்காக நான் மாற்றியமைப்பேன். என் பிள்ளைக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் உன் சாயி தேவா? உன்னுடைய விதி, உன்னுடைய தலையெழுத்து, உன்னுடைய கிரகநிலை, நம் வாழ்வு என்று உனக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பதால் எந்த பயன் இருக்கப் போகிறது என்று சற்று சிந்தித்துப்பார்.
இது எல்லாமே உன் கையில் இல்லை. நீ நினைப்பது போல உன் விதியை உன்னால் மாற்ற முடியுமா? உன்னுடைய வாழ்வை நீ ஆசைப்பட்டது போல திருத்தியமைத்து கொள்ள முடியுமா? அல்லது உன்னுடைய கிரக நிலையைத்தான் உன்னால் மாற்ற இயலுமா? எதுவுமே முடியாத போது அதை நினைத்து வருத்தப்படுவதால் மட்டும் என்ன பலன் வந்துவிட போகிறது உன் வாழ்வில்? அவையெல்லாம் எப்படி மாற்ற வேண்டும் என்பதற்காகவே நான் இங்கு இருந்து கொண்டிருக்கிறேன். அதை பற்றி சிந்திப்பதற்கு உனக்கு எதுவுமே இல்லை. உன் வாழ்க்கையில் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கும் அந்த நிகழ்வுகளை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிரு. அந்த நிகழ்வுகளை எப்படி வெற்றிகரமாக மாற்ற முடியும், மாற்ற இயலும் என்பதை தீர்க்கமாக சிந்தனை செய். நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே சாயிநாதரே, ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் நிகழவே இல்லையே என்று ஏக்கத்தோடு நீ என்னை பார்ப்பது எனக்கு மிக நன்றாகவே புரிகிறது. கொஞ்ச காலம் பொறுமையாக இருக்க பழகு. உன்னை தாக்கும் மிக அதிகமாக போராட்டத்தினால் மனம் வருந்தி நீ கவலைப்பட்டு கொண்டே இருக்கும் இந்த நேரத்தில் நானும் அந்த போராட்டம் உன்னை மிக அதிகமாக தாக்காமல் இருக்க நானும் அதனோடு போராடி கொண்டுதான் இருக்கிறேன். அதற்காகத்தான் நான் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். முடிந்தவரை மற்றவர்களுக்கு நன்மை செய், முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய். தேவை என்று உன்னை தேடி வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழுவதை நீ கண்குளிர காண்பாய். மறந்தும் கூட மற்றவர்கள் மனதை காயப்படுத்த எண்ணாதே. எல்லோர் வாழ்விலும் இன்பம் துன்பம் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். இது இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே பொதுவானதுதான். அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் மட்டும் துன்பம் வந்து கொண்டே இருக்கிறதே என்று நீ புலம்புவது உனக்கே வேடிக்கையாக இல்லையா? உனக்கு இன்பமும் வரும் துன்பமும் வரும், அனைத்தும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். இதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. இன்பம் வரும் பொழுது எதையுமே சொல்லாமல் அதை சந்தோஷமாக அனுபவிக்க தெரிந்த உனக்கு துன்பம் வந்துவிட்டவுடன் எனக்கு மட்டும் துன்பம் வந்து கொண்டே இருக்கிறதே என்று நீ புலம்புவது எனக்கு புரியவே இல்லை என் பிள்ளையே. இன்று இருப்பது நாளை அப்படியே இருக்கும் என்று நம்பிவிடாதே. நாளை மறுநாளும் அது அப்படியே நடக்கும் என்று எதிர்பார்க்காதே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றங்களும் உன் வாழ்வில் மாறிக்கொண்டுதான் இருக்கும். இன்று இருப்பது போல நாளை நீ இருக்கப் போவதில்லை. நேற்று இருந்தது போல இன்று நீ இருந்ததும் இல்லை. அனைத்தும் மாறிக்கொண்டுதான் இருக்கும். மாற்றம் ஒன்றே இந்த உலகத்தில் மாறாதது. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு வரும் துன்பம் மட்டும் நிலையாக உன்னிடம் இருந்து விடுமா? நிச்சயமாக இருக்காது. உனக்கான துன்பம் வரும் பொழுது அதை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வரவேற்க கற்றுக்கொள். ஏனென்றால் துன்பம் வந்திருக்கிறது என்றால் கூடிய விரைவில் இன்பம் வரப்போகிறது என்றுதானே அர்த்தம். துன்பத்தை நீ கடந்து கொண்டிருக்கிறாய் என்றால் இன்பத்தை அனுபவிக்கப் போகிறாய் என்றுதான் அர்த்தம். உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது உன்னுடைய இன்பகால வாழ்வு என்பதை தீர்க்கமாக நம்பி உனக்கு வந்திருக்கும் துன்பத்தை மிக ஆனந்தமாக வரவேற்க கற்றுக்கொள். நீயும் நன்றாகத்தான் நீ நடத்த வேண்டிய செயல்களை செய்து கொண்டிருக்கிறாய். அனைத்தையும் திட்டம் தீட்டிதான் செய்து கொண்டும் இருக்கிறாய். ஆனால் ஒரு சில நேரத்தில் ஒரு சில விஷயங்களில் பின்தங்கி விடுகிறாய். உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாரேனும் எதுவாது சொல்லிவிட்டால் உடனே மனம் வெதும்பி அப்படியே எதையுமே செய்யாமல் அமைதியாக உட்கார்ந்து விடுகிறாய். எது வந்தாலும் கலங்கி விடாதே. எது நடந்தாலும் இது என் சாயப்பா எனக்காக கொடுத்தது. எனக்காக கொடுத்த இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வேன். என் வாழ்க்கையில் நல்லது நடத்தத்தான் சாயப்பா அத்தனை வேலைகளையும் யோசித்து யோசித்து செய்து கொண்டிருக்கிறார் என்பதை முடிவு சந்தோஷமாக எடுத்துக்கொள். உன் வாழ்வு சிறக்கப் போகிறது. என் அற்புதங்கள் உன் வாழ்வில் நிகழும். அந்த அற்புதத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன் என்று
உனக்கு நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். என் வாக்கு எப்பொழுதுமே பொய்க்காது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். என்னை விட்டு அவர்களை விலகி போகும்படி அறிவுறுத்தவும் மாட்டேன். என் கஷ்டம் என்னோட கஷ்டம் என்று நீ முதலில் சிந்திப்பதை நிறுத்திவிடு. உனக்கு கஷ்டம் வருகிறது என்றால் அது என்னுடைய அனுமதி பெற்ற பின்பே உன்னை நெருங்கும் என்பதை முடிவு செய்து கொள். தீர்க்கமாக நம்பு. உன்னால் தாங்கக்கூடிய கஷ்டத்தை மட்டுமே நான் உனக்கு கொடுப்பேன். ஏனென்றால் உன்னையே நீ புரிந்து கொள்ளவும் உன் வாழ்க்கையை பற்றிய தெளிவான சிந்தனைக்குள் நீ வரவும் தான் உனக்கான அந்த கஷ்டத்தை தேடி தேடி நான் கொடுக்கிறேன் என்பதை புரிந்து கொள். சந்தோஷமாக பாபாவின் கைகளிலிருந்து வரங்களை அள்ள அள்ள பெற்றுக்கொள். நிரம்ப நிரம்ப பெற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் சந்தோஷ கதவு மகிழ்ச்சியாகவே திறக்கப்பட்டு விட்டது. சந்தோஷமாக இரு என் பிள்ளையே. எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல், எந்த பிரதிபலனுமே இல்லாமல் நீ கேட்ட அனைத்தையும் உனக்கு நான் தந்தே தீருவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே தரும் குரு வரம். நான் உன்னிடம் எதையுமே எதிர்பார்ப்பதில்லை. ஆனால் ஒன்றே ஒன்றை மட்டும் எதிர்பார்க்கிறேன். அது நீ எனக்காக செலவிடும் அந்த கொஞ்ச கால நேரமே. அதிகம் வேண்டாம். ஒரு 2 நிமிடம் ஒதுக்கினாலே போதும். ஆனால் அந்த 2 நிமிடமும் என்னிடமே பூரண சரணாகதி அடைந்துவிடு. உன் மனம், உன் எண்ணம், உன் சிந்தனை, உன்னுடைய ஆத்மா அனைத்தும் என்னிடமே லயிக்கும்படி பார்த்துக்கொள். அந்த நிமிடமே போதும். உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத பல அற்புதங்களையும் பல அதிசயங்களையும் நிகழ்த்த நான் என்றென்றும் உனக்கு வேலை செய்து கொண்டே இருப்பேன். ஏனென்றால் என் கண்மணியே, உன்னுடைய வாழ்வை நீ மிக ஆனந்தமாக ரசித்து ரசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னை போல் யாராலும் இருக்கவே முடியாது என் கண்மணியே. உனக்கு கொடுத்துத்தான் பழக்கம். எதையும் திரும்பி எதிர்பார்க்காமல் கொடுத்து கொண்டே இருப்பது உனக்கு பிடிக்கும் என்று உன் அப்பாவிற்கும் நன்றாகவே தெரியும். கொடுக்கும், மற்றவர்களுக்கு உதவும் உன்னுடைய நல்ல மனதிற்கு நான் உனக்கு அனைத்தையும் கொடுக்க முடிவு செய்துவிட்டேன். இனி உனக்கான நல்ல நேரம் துவங்கப் போகிறது. வா மகளே, உன் வாழ்வில் ஒளியேற்றப் போகிறேன். உன் அப்பா பிரகாசமான வாழ்வை எதிர்கொள்ளப் போகிறாய். சந்தோஷம்தானே என் கண்மணியே? உன்னுடைய நல்ல மனம் எதுவுமே கிடைக்காமல் போனாலும் மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணும் உன்னுடைய நல்ல மனம் எனக்கு தெரியும் என் கண்மணியே. நீ கடந்து வந்த பாதையையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எவ்வளவு தடைகள், எவ்வளவு தடங்கல்கள், எத்தனை எத்தனை சோதனைகள், அத்தனையும் தாண்டி இப்பொழுது நீ இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் என்றால் அது உன்னுடைய மனோ தைரியம்தான் காரணம். உன்னுடைய மன திடம்தான் மிக மிக முக்கியமான காரணம். உன்னுடைய விடாமுயற்சி, உன்னுடைய குறிக்கோள், உன்னுடைய நல்ல எண்ணம், எப்பொழுதுமே சாயி சாயி என்று சொல்லிக் கொண்டிருக்கும் உன்னுடைய மனம் இப்படி அனைத்தையும் உன்னிடமே நல்ல குணங்களாக வைத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே. நான் உனக்கு உத்திரவாதம் தருகிறேன். உன் வாழ்வு பிரகாசமாக மாற நான் ஒளியேற்றப் போகிறேன். தீப ஜோதியில் உன் வாழ்வு பிரகாசமாக ஜொலிக்கப் போகும் அந்த நல்ல நேரம் துவங்கிவிட்டது. எந்த சூழ்நிலையிலும் கவலையே வேண்டாம், கலங்காதே. நான் உன்னை பாதுகாப்பேன் எப்பொழுதுமே. உண்மையான பக்தி ஒன்றே உன்னை என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். கலங்காதே என் கண்மணியே. நான் உனக்கு உத்திரவாதம் தருகிறேன். உன் வாழ்வு பிரகாசமாக மாறப்போகும் நேரம் நெருங்கிவிட்டது. ஒன்றை நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள் என் கண்மணியே. அனுபவிக்காமல் கர்மவினை கரையாது, தீர்ந்தும் போகாது.
அப்படி இருந்தாலும் எவ்வளவுதான் கர்ம வினையில் நீ சிக்கி தவித்துக் கொண்டிருந்தாலும் என் நாமத்தை எப்பொழுதும் ஓயாமல் உச்சரித்துக் கொண்டிருக்கும் எந்த குழந்தையையும் நான் கைவிட்டு விடமாட்டேன். கர்ம வினைகளின் தாக்கத்திலிருந்து மீட்டெடுத்து கர்ம வினைகளை தாங்குவதற்கான அத்தனை மன வலிமைகளையும் கொடுத்து அந்த கர்ம வினையை கழிப்பதற்கான அத்தனை வழிமுறைகளையும் செய்து கொடுத்து கர்மாவை கழிக்க வைப்பேன். கர்மாவை கழித்தாதே ஆக வேண்டும். இந்த மாயமான உலகத்தில் மாயையை பல பேர் நம்பி இதுதான் வாழ்வு என்று படுகுழிக்குள் விழுந்து விடுகிறார்கள். அந்த மாயையை எண்ணி நம்பி விடாமல் வாழ்வு என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டு அனைத்தும் ஒரு நாள் மாறும், மாற்றம் ஒன்றே மாறாதது, மாயை நிலையானது அல்ல என்பதை புரிந்து கொண்டு வாழும் வாழ்வை நிம்மதியாகவும் ஆத்மார்த்தமாகவும் மனசாட்சியோடும் வாழ்ந்துவிட்டு போகலாம். வாழும் வாழ்வு ஒரு முறைதான், மீண்டும் அந்த வாழ்வு திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. இதை புரிந்து கொண்டாலே போதும், வாழ்வை சந்தோஷமாக அனுபவித்து வாழலாம். எது நடந்தாலும் சர்க்குருவே சரணம், சாயியே சர்வதம் என்று என்னையே நம்பியிருக்கும் என் குழந்தையை எப்பொழுதும் நான் விட்டுவிடமாட்டேன். வாழ்வில் இருளையெல்லாம் நீக்கி ஒளி ஏற்றுவேன் மிக பிரகாசமாக. எனவே எப்பொழுதும் மனதை கலங்கடிக்காதே. எப்பொழுதுமே நம்மை விரும்பி தேடி வர விரும்பாத எதையுமே நாம் தேடி அலைந்து நெருங்கவே கூடாது. அதை நெருங்கவும் விரும்பக்கூடாது. அப்படியும் அதுதான் வேண்டும் என்று விரும்பாததை தேடி சென்றால் பின் அவமானத்தோடுதான் திரும்ப வேண்டும். அவமானம் மட்டுமே மிஞ்சும். ஒன்றை மனதில் தெளிவாக பதிய வைத்துக்கொள். இறைவனுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அதை முடிந்தால் இல்லாதவர்களுக்கு கொடுத்துப்பார். அந்த இறைவனை மனமகிழ்வார். ஏனென்றால் நம்மிடம் யாசகம் பெறுவதற்கு கடவுள் இல்லாதவர் கிடையாது. எனவே உதவி தேவையே இல்லை என்று உட்கார்ந்திருக்கும் அந்த இறைவனுக்கு கொண்டு கொண்டு போய் கொடுப்பதை விட தேவைப்படுபவர்களுக்கு தேவை என்று வேண்டி விரும்பி கேட்பவர்களிடம் போய் அந்த உதவியை கொடுத்தால் அவர்கள் கண்களுக்கு நீ இறைவனாகவே தெரிவாய். இறைவனும் மனமகிழ்வார். என்னை மற்றவர்கள் இழிவாக பேசுகிறார்கள், இழிவாக நடத்துகிறார்கள். இந்த வாழ்வை நான் ஏன் வாழ வேண்டும்? நான் அவ்வளவு என்ன பாவம் செய்தேன்? அவ்வளவு கர்மாவையா நான் சேர்த்து வைத்துக்கொண்டு இந்த ஜென்மத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எப்படியாக இருந்தாலும் என் கர்மாவை நான் கழித்தேதான் ஆக வேண்டும் என்று கூறுகிறீர்களே சாயிநாதரே, இவ்வளவு கஷ்டங்களையும் போராட்டங்களையும் நான் தாங்கிவிட்டேன். இனியும் என் கர்மா கரையவே இல்லையா? இன்னும் எவ்வளவுதான் நான் வேதனையை அனுபவிக்க வேண்டும் என்று உன்னுடைய மனதில் எழும் எண்ணங்களும் கேள்விகளும் எனக்கு புரியாமல் இல்லை. மற்றவர்கள் உன்னை கஷ்டப்படுத்துகிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள், இழிவாக பேசுகிறார்கள் என்று வருந்தாதே. அழகாக இருப்பதை தான் அசிங்கப்படுத்த முடியுமே தவிர அசிங்கமாக இருப்பதை மேலும் அசிங்கப்படுத்தவே முடியாது. உன் வாழ்வும் உன் மனமும் எவ்வளவு தூய்மையானது, உன்னுடைய மனம் எவ்வளவு உண்மையானது என்பது மற்றவர்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். அந்த நல்ல மனம் ஜெயித்துவிடக்கூடாது, அந்த நல்ல மனம் முன்னேறிவிடக்கூடாது என்ற கெட்ட எண்ணத்தினால்தான் உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை ஜெயிக்க விடக்கூடாது என்ற கெட்ட எண்ணத்தினால்தான் உன்னை இழிவாக பேசுகிறார்கள். யார் சொல்வதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை தைரியமாக செய்துவிட்டு போ. உன் வாழ்வு நீ மாற்றத்தக்க வகையில் அதிசயங்களை நிறைய காணும். கஷ்டங்களை அனுபவிக்க அனுபவிக்க உனக்கான மிக பிரகாசமான வாழ்வு காத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள். நான் மட்டும் வேதனையோடு தவித்து கொண்டிருக்கிறேனே, பல காலமாக தவித்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லாதே. உன் கர்மா கரைந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. கஷ்டம் வருகிறதே என்று புலம்புவதை விட கர்மா கரைகிறதே என்று சந்தோஷப்பட்டுக்கொள்.
உன் வாழ்வு மிக பிரகாசமான வாழ்வை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். எத்தனை துன்பங்கள் உன் வாழ்வில் வந்தாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று உன் மனதில் பதிய வைத்துக்கொள். நடப்பது எல்லாமே நன்மைக்குதான் என்பதை தீர்க்கமாக நம்பு. அப்படி இருந்து பார்த்தால் மலையளவு துன்பம் கூட கடுகளகாக மாறிவிடும். எனக்காக யாருமே இல்லை, எனக்கு உதவ எவருமே இல்லை, என் கஷ்டத்தில் எனக்கு உறுதுணையாக உற்ற துணையாக எனக்கு எவருமே இல்லை என்று மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. அது மிகவும் தவறான எண்ணம். உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் பொழுது எனக்கு யாருமே இல்லை என்று உன் மனதில் ஏன் இப்படி தோன்றுகிறது?